Chai with Chitra. இந்த வாரம் எபிசோட்ஸ் நான் பார்த்துட்டு அழுதுட்டேன். பிரமாதமாக நடிச்சிருக்க, பெரிய ஆளாக வருவ, நீ வருவ ராஜா அப்படின்னாரு. சார் எனக்கு சத்தியமாக இப்போ சொல்லும் போது புல்லரிக்குது. கதாநாயகனாக நடித்த முதல் திரைப்படம்னா கண்ணம்மா தானா? கண்ணம்மா தான் சார், கண்ணம்மா தான். அது வந்த வாய்ப்பு சூப்பர் சார். யார் தான் சார் அந்த பெரிய ஆள், ப்ளீஸ் சொல்லுங்கள் சார். கலைஞர்னாரு. இப்போ ப்ராங்க்ன்றது எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கலைஞர் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் வந்து பிரேம ஹீரோவை போடுங்கன்னு சொல்லி ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா இது எப்படி சார் நம்ப முடியும்? கரெக்ட். நான் கூலாக அப்படி உட்காந்துட்டேன். இந்த காதல் எங்கே தொடங்கிச்சு? என்னோட காதல் வந்து என்னோட 15வது வயசில் தொடங்குச்சு. 15? ஓ, நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான். GT Holidays, South India's #1 travel brand. Chai with Chitra. ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பெய்ட் ஆர்டிஸ்ட் ஓ, சீரியலில். ஆ, ஸோ காலையில் போகும்போது பசங்க தூங்கிட்டு இருப்பாங்க, நைட்டு வரும்போது பசங்க தூங்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இது அப்படியே போயிட்டுருக்கு. அப்போ வந்து ஒரு நாள் வந்து வேறு ஒரு செட்டில் உட்காந்து நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். அப்போ திடீர்னு என் அசிஸ்டண்ட் வந்து ஃபோன் தரான். சார் யாரோ பாலச்சந்திரன் பேசுகிறாங்க. யாரோ நம்ம அப்போ பாலச்சந்தர் மேனேஜர்லாம் இருக்காங்கண்ணா. சொல்லுங்கள் பாலச்சந்தர் யார்? டேய் நான் பாலச்சந்தர் பேசுகிறேடா. இருக்கட்டுங்க யாரு? டேய் நான் கேபின்னாரு. இங்கே உட்காந்துருந்தேன். சார் எழுந்துச்சு குதிச்சு சார் 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 சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார். இல்லைடா ஏன் பதட்டப்படாது, இரு இல்லைப்பா, நான் எப்போவுமே அந்த வாரம் எபிசோட்ஸை ஒரே நாளில் பார்ப்பேன். பார்த்துட்டு எதாவது கரெக்ஷன் இருந்தால் நான் சொல்லுவேன், அதை வந்து அவங்க பண்ணிடுவாங்க. பட் அதுக்கு பிறகு நான் டிஸ்கஷன் போயிடுவேன். பட் இந்த வாரம் எபிசோட்ஸ் நான் பார்த்துட்டு அழுதுட்டேன். பிரமாதமாக நடிச்சிருக்க, பெரிய ஆளாக வருவ, நீ வருவ ராஜா அப்படின்னாரு. சார் எனக்கு சத்தியமாக இப்போ சொல்லும் போது புல்லரிக்குது. சார் நீங்கள் என்கிட்ட அப்படின்னு, அருமை. நீ எங்கெல்லாம் நல்லது இருக்கோ நான் அங்கே இருப்பேன் அப்படின்னாரு. எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறது, ஒரே டைமில் பாரதி ராஜா சார், பாலச்சந்தர் சார்கிட்ட நடித்தேன். ஈரநிலம் கூப்பிட்டு ஒரு வேஷம் கொடுத்தாங்க. இதுலையாவது நடுறா பாப்பண்டா ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லி ஈரநிலம் நடித்தேன். அது ரெண்டும் ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். அது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஸோ இப்படி தான் சார் என்னோடய இண்டஸ்ட்ரி சீரியல்ஸ். அதுக்கு பிறகு சீரியல் கதாநாயகனாக நடித்த முதல் திரைப்படம்னா கண்ணம்மா தானா? கண்ணம்மா தான் சார், கண்ணம்மா தான். அது வந்த வாய்ப்பு சூப்பர் சார். அது ஒரு காமெடி தான். அதுவும் நான் அப்போ சீரியலில் பயங்கர பிஸி. அதாவது நம்ம இலக்கு சில்வர் ஸ்க்ரீனாக இருந்தாலும் நம்மளுக்கு ஏர்ன் பண்ணணும், கரெக்ட், ஃபேமிலி இருக்குது, இஎம்ஐ கட்டணும், எல்லாமே இருக்குது. ஸோ நான் வீட்டை விட்டு தனியாக வந்து நான் தனியாக ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன், யார் எந்த வித ஹெல்ப்பும் இல்லாமல். ஸோ அந்த வகையில் ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் கோயம்புத்தூர் ஏதோ ஒரு காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போகிறேன். ஃப்ளைட்டில் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கால், சார் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒருத்தர் கம்பெனிலேருந்து பேசுகிறோம், நீங்கள் ஹீரோவாக நடிக்கணும். வேறு வேலை இல்லை அப்படின்னு யாரோ ப்ராங்க் பண்ணுறானுங்க நினச்சிட்டேன் சத்தியமாக. ஏங்க டேய் கமல் ராயா, டேய் அவனா இவனா அப்படிலாம் கேட்குறேன். இல்லைங்க வைங்கங்க சும்மா விளையாடாதீங்க அப்படின்னு வச்சுட்டு திருப்பி ஃபோன் வருது. சார் நாங்கள் விளையாடலை சார், உண்மையாக சொல்கிறோம் சார், ஒரு பெரிய ஒருத்தர் ஆள் இன்வால்வ்டு, அவர் படத்தில் நீங்கள் ஹீரோவாக நடிக்கணும். சரிங்க நாளைக்கு வருவேன், நான் கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது வரேன், எனக்கு ஆஃபீஸ் அட்ரஸ் அனுப்புங்க அப்படின்னு. டபுள் மைண்டட் தான் எனக்கு. ஸோ மறுநாள் காலையில் முடிஞ்சு கோயம்புத்தூர் விட்டு இறங்கி வரேன். கரெக்டாக ஃபோன், அந்த ஃப்ளைட் டைமிங்கை தெரிஞ்சு எனக்கு ஃபோன், சார் கேகே நகரில் ஆஃபீஸ் இருக்குது வந்துடுங்க. உண்மையாக இருக்குமோ, சரி போய் தான் பார்ப்போமே அப்படின்னு போயிட்டு கேகே நகருக்குள்ளே போகிறேன். ஒரு டொங்கில் இருக்குது ஆஃபீஸ். இப்படி ஏறி போகிறேன். ஐயோ கூப்பிட்டு அடிக்க போகிறானுங்களோ ஏன் திங்கிங். இல்லை என்ன கம்பெனி இது ஒன்றும் பெரிய ஆளுன்றாங்க, யார் அந்த பெரிய ஆளுன்னு சொல்லலை. நேராக போனால் ஒரு டைரக்டர் உட்காந்துருந்தார். வாங்க பிரேம் உட்காருங்க, ஒரு பெரிய ஆள் ஒருத்தர், அவரும் பெரிய ஆளுன்ற, அவர் தான் உங்களை கதாநாயகனை போட சொன்னார் படம். சார் யார் தான் சார் அந்த பெரிய ஆள், ப்ளீஸ் சொல்லுங்கள் சார். கலைஞர்னார்.
இப்போ ப்ராங்க்ன்றது எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ம். கலைஞர் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் வந்து பிரேம ஹீரோவை போடுங்கன்னு சொல்லி ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா இது எப்படி சார் நம்ப முடியும்? கரெக்ட். ம். நான் கூலாக அப்படி உட்காந்துட்டேன். ஓ அப்படிங்களா, ஓகே ஓகே. என்ன சார் சம்பளம் கேட்குறீங்க? வாய்க்கு வந்த சம்பளம். ஏன்னா எனக்கு கிடையாது, எனக்கு அது ஏதோ இப்போ சொல்கிறேன். சரிங்க சார் நாளைக்கு கான்டாக்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்துட்டா அப்புறம் ஈவினிங் எனக்கு ஃபோனு, சார் உங்கள் ஃபோட்டோஸ் வேணும். எதுக்குங்க? இல்லை சார் பூஜைக்கு ஃபோட்டோஸ். பூஜைக்கு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுப்பாங்களே என்ன ஏது? இல்லை ஃபோட்டோ சைடு ஃபோட்டோ கொடுத்துட்டேன். டக்குன்னு பார்த்தா அடுத்த நாள் ஃபோட்டோவோட இன்விடேஷன் வருது. கலைஞர்னு பேரை போட்டு வருது. எனக்கு உண்மையா பொய்யா? இந்த விவேக் சார் ஒரு காமெடி வரும்ல சார், ஐஜிக்கு எனக்கு ஐஜியே தெரியும், ஐஜிக்கு தான் என்ன தெரியாதுன்னு வரல, அந்த மாதிரி இவங்க போட்டிருக்காங்களோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஸோ அப்போ ஏவிஎம்மில் பூஜை இத்தனாம் தேதின்னு போட்டு எல்லாம் ஆர்டிஸ்டெல்லாம் லிஸ்டெல்லாம் போட்டால் நான் நேராக போனால் நம்ம இண்டஸ்ட்ரி அங்கே தான் சார் இருக்குது. ஆமாம், இண்டஸ்ட்ரியே அங்கே தான் இருக்குது. எனக்கு ஒரே இவங்க ஃப்ளாக் இதுமாக இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல. உள்ளே போனால் எல்லோரும் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. இது உண்மையா நிஜம் பொய்யா எனக்கு ஒன்றுமே புரியல. நேராக போய் உள்ளே உட்காந்துட்ருக்கேன். ஐயா வந்தாங்க சர்ற அந்த பென்ஸுக்கா வண்டியில் தான் வந்தாங்க. வந்துட்டு மேடையில் என்னை அப்படி பார்த்து கை காமிச்சிட்டு மேடைக்கு போயிட்டு அவனை நான் தான் செலக்ட் பண்ணேன் அப்படின்றாரு சார். எப்படி செலக்ட் பண்ணார், யார் சொன்னால் ஒன்று அப்பவும் கேள்விக்குறி தான். ஸோ மறுநாள் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. மறுநாள் ஷூட்டிங் ஆரம்பித்த உடனே சார் வந்து எல்லாமே தமிழில் தானே இருக்கும். நான் இப்போ 2-3 வார்த்தைகளை நான் கிண்டல் பண்ணுறேன். ஏங்க கைபேசி, கணினி இதெல்லாம் யாருங்க சொல்லுவா, இது இங்கிலீஷில் சொன்னால் நம்ம நல்லாயிருக்கும் அப்படின்லாம் நான் டைரக்டர்கிட்ட பேசிட்டு டைலாக் ரைட்டர்கிட்ட பேசுகிறேன். டக்குன்னு எனக்கு ஃபோனு, மறுநாள் காலையில் 7 மணிக்கு ஐயாவை பார்க்க வீட்டுக்கு வரணுன்னு. போச்சுரா, யாரோ போட்டு கொடுத்தா. ஆமாம், நம்ம கணினின்னு சொன்னதையும் கைபேசின்னு சொன்னதும் ஏதோ தப்பாயிருச்சு. ஐயோ போனால் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. எனக்கு சந்திரசேகர் சாருக்கு ஃபோன் பண்ணுறேன். அவர் நடிக்கிறார் அந்த படத்தில். சார் காலையில் வர சொல்லிட்டாங்க சார், எனக்கு பயமாக இருக்குது சார் போகிறதுக்குன்னு. ஐயா நீ வா நான் வந்துடுறேன் வா அப்படின்ட்டு 7 மணி சொன்னாங்க. நான் 6:35க்கெலாம் போய் அந்த கோயில் பக்கத்தில் கோபாலபுரம் நின்றுக்கிட்டே இருக்கேன், வேண்டிக்கிட்டு இருக்கேன். என்ன மெல்ல கமாண்டோஸ் இருக்காங்க, டொப்புன்னு சுட்டாங்கண்ணா இந்த திங்கிங்லாம் போது நேராக அப்புறம் போனோன்னே மேலே போனேன். கூட்டிகிட்டு போனார். மேலே போனோன்னே இவங்க வந்தாங்க, அவரோட ஃபஸ்ட்டு டாக்டர் செல்வியா. அவங்க மேடம். அவங்க கீழே வந்து பார்த்துட்டு நீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் நடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க. இந்த அமைதிப்படை சத்யராஜ் சார் மாதிரி கொஞ்சம் பின்னாடி உட்காந்தேன். ஓகே ஒரு டிக்கெட்டு பாஸ் ஆகிட்டோம் நம்ம அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் கரெக்டாக அந்த ஒரு 7 அப்படின்னு ஒன்று சார் மேலே கூப்பிட்றாங்கன்னாங்க. பங்க்சுவாலிட்டி அது. அப்புறம் நேராக மேலே போனேன், சந்திரசேகர் மேலே போயிட்டு நானும் மேலே போனோன்னா சார் நடந்து வராங்க. அப்போ 2005ன்னு நினைக்கிறேன், 2004-05 நடந்து வந்து உட்காருப்பா அப்படின்னாங்க. எனக்கு சத்தியமாக அதே தான் கூஸ் பம்ப்ஸு எல்லாமே கிள்ளி பார்த்துக்கிறேன். நினச்சி பார்க்காத ஒரு மூமெண்ட் அது. அவர் வந்து அப்பா நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு திருப்பி பின்னாடி 2 ஸ்டெப்பு பின்னாடி என்ன சாப்பிட்ற, காஃபியா டீயானார். ஏதோ ஒன்று கொடுங்க, நான் அடிக்காமல் இருந்தால் சரின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு ஐயா இதனாலங்கய்யா. அப்புறம் அவங்க தயாளம்மாள் அவங்க வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்தாங்க சார். கூட ஒரு குட்டி நாய், சார் கூடவே ஐயா கூடவே ஒரு குட்டி நாய் வந்து கொடுத்தாங்க. குடிச்சிட்டு இப்படி கேட்டேன். அப்போ வந்து ஐயா கேட்டாங்க, கஞ்சமாக எடுக்கிறாரா சிக்கனமாக எடுக்கிறாரான்னு என்கிட்ட கேட்டார். எனக்கு ரெண்டுமே என்ன, இது கஞ்சம்னா என்ன சிக்கனம்னா என்ன, ரெண்டு கிட்டத்தட்ட ஒன்று தானே அப்படின்னதுக்கு புரியலையான்னாரு. இல்லை புரியல. சரி, கஞ்சமாக எடுக்கிறதுனா ஒரு சீனுக்கு 10 பேர் வேணும்னா 3 பேரை வச்சு எடுத்தால் கஞ்சம். சிக்கனம்னா 10 பேர் தேவையானதுக்கு 10 பேர் யூஸ் பண்ணணும். நீ 12 பேரோ 13 பேரோ வச்சு எடுத்தினா அது சிக்கனம் கிடையாது, தாராளம். அதுதான் வித்தியாசம்னாரு. ஓகேங்க. உட்காந்து கொஞ்ச நேரத்தில் என்னோடய ஃபேமிலி ஹிஸ்ட்ரியை ஐயா சொல்லிட்டாங்க. அதுக்குள்ளே அவங்க கலெக்ட் பண்ணிட்டாங்க. சார் நீ சோன் நான் முதல்ல உன்னை வந்து பிராமின் நினச்சேன், எல்லோரும் சொன்னாங்க. அப்போ கூட நான் சொன்னேன் பிராமணாக இருந்தால் என்ன, பையன் நல்லா நடிக்கிறான், நல்லா இருக்கான், அப்புறம் என்ன அப்படின்னு சொன்னேன் நான். அப்படின்னு சொல்லிட்டு நீ சினிமாவில் வருவப்பா, நீ வருவ, நான் கணேசன் இப்படி தான் சொன்னேன், அதனால் நீயும் சினிமாவில் வருவாங்க. எனக்கு கம்பேரிசன் எங்கே போகுது பாருங்க. அப்போது சொல்லிவிட்டு அப்படி ஐயான்னு பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் வேறு அப்படி இருக்கும்போது சரி வேறு என்னமோ சொன்னாங்க, நல்ல விஷயங்கள்லாம் 2-3 சொன்னாங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு சரி நல்ல நடி அப்படின்னாங்க. அப்போலாம் பயங்கர ஹாப்பி. ஸோ அப்படி என்னுடைய சினிமா வாழ்க்கை ஆரம்பிச்சது.
ஏன்னா சில்வர் ஸ்க்ரீன் தானே சார் எய்ம் நமக்கு. ஸோ ஆல் ஆஃப் அ சடன் நான் வந்து சீரியலை அப்போ வந்து ஸ்டாப் பண்ணேன். அதாவது எல்லாருக்குமே சொல்லிட்டேன் 2 monthsக்கு மேலாம் நடிக்க மாட்டேன். 2004 நினைக்கிறேன், 4 or 5 நான் இதுக்கப்புறம் சீரியல் நடிக்க மாட்டேன், நான் ஒன்லி சினிமாவுக்கு போகிறேன், அதனால என் கேரக்டரை முடிச்சிருங்கன்னு சொல்லிவிட்டு அப்போ வந்து எனக்கு மாதம் இன்கம் ஈஸியாக எனக்கு 2,000 ரூபா இருக்கும் சார். அப்போ ஒய்ஃப்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டேன், நம்ம கஷ்டப்படுறதுக்கு ரெடியா, எனக்கு வந்து சினிமா தான் எனக்கு இலக்கு, சீரியல் இல்லை. ஸோ அப்படின்னு சொன்னோன்னே சரி நானும் கஷ்டப்படுவோம், நான் ஐம் ரெடி அப்படின்னு சிக்னல் கொடுத்த உடனே இப்படி சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சீரியலை ஸ்டாப் பண்ணேன். அந்த அளவு உங்களை நம்பி எப்படி வந்தாங்க அவங்க? உங்கள் காதல் எங்கே தொடங்கிச்சு? என்னோடய காதல் வந்து என்னோடய 15வது வயசில் தொடங்குச்சு. 15? ஓ, வீட்டுக்கு ஆப்போசிட்டில் வருவாங்க சார். சரி. ஃப்ரெண்டு வீட்டுக்கு வருவாங்க. வரும்போது பார்த்து அப்படி பார்த்துட்டு இருக்கிறது. அப்போ போய் என் ஃப்ரெண்டை விட்டு போய் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. போய் சொன்னேன், அவன் சின்ன பையன், அவனை லவ் பண்ணுறான், நான் அப்போ குட்டியாக இருப்பேன், அவனை டேட் ஆஃப் பர்த் வாங்க இப்படிலாம் பேசி அப்புறம் அப்படி லவ் பண்ண ஆரம்பித்து கொஞ்சம் ஒரு 3-4 இயர்ஸில் அப்புறம் வீட்டில் மாட்டினோம். ஆஸ் யூஷுவல் அடிதடி எல்லாம் நடந்தது. என்ன அடிக்கிறது என்ன கூட இல்லை, அவங்க அப்பா அம்மா ஒய்ஃபை போட்டு பின்னிட்டாங்க. பின்னி போட்டிருந்தோம். பட் வி வேர் ஸ்ட்ராங். இந்த சின்ன வயசில் தேவையான்றது வரும்ல, ஏன்னா என் மண்டைக்கு படிப்பு ஏறல. நியாயமான விஷயம். என்ன பண்ணுறான்னா அவர் வந்து ஒரு ஃபெயில், 10th ஃபெயிலு இப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஓப்பன் யூனிவர்சிட்டி பண்ணி இது கிராஜுவேஷன் பண்ணேன். பட் இது வந்தோன்னா ஏன்னா ஒய்ஃப் வந்து அப்போ +2 முடிச்சுட்டு காலேஜ் போகிறாங்க. ஸோ இது போகும்போது அப்பா ஹெல்த் வாஸ் நாட் ஓகே. என்னோடய ஃபாதர், அப்பாவுக்கு 51 வயசு தான். அப்பா வந்து திடீர்னு ஆல் ஆஃப் அ சடன் சுகர், ப்ரெஷர் இதெல்லாம் வந்து பயங்கர ஹெல்த் இதாகிடுச்சு, டிட்டோரியேட் ஆகிடுச்சு. அப்போ வந்து நான் வந்து அப்பா கிட்ட போய், அப்பா இந்த மாதிரி ஒரு பொண்ணை விரும்புகிறேன்ப்பானோன்னா அன்றைக்கி அடி விழுந்தது எனக்கு. ஏண்டா படிக்க வக்கு இல்லை, நீ லவ் பண்ணுற 18 வயசில் வந்து சொல்கிற நீ ராஸ்கல், அடி பேப்பர் வெயிட்டு. அப்போ வந்து அப்போ அடிச்சிட்டாங்களேன்னு இருந்தது. இப்போ நினச்சா கரெக்டு தான் அவர் பண்ணது தெரியுது. அந்த வயசில் காதல் போய் யார் எடுத்துப்பாங்க. ஸோ அப்படி ஆரம்பித்து அப்புறம் அப்பாவே கூல் டவுன் ஆகி சரி ஓகே அப்படின்னு பேசிகிட்டு இருந்த டைமில் ஒரு 5 இயர்ஸ் கழித்து பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது அப்பா திடீர்னு பேரலிட்டிக் அட்டாக் வந்துடுச்சு. ரொம்ப பேரலிட்டிக் அட்டாக் வந்தது கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன உடனே. அது முன்னாடி வந்து அப்பாவுக்கு திடீர்னு ரொம்ப இதான உடனே சரி கல்யாணம் பண்ணிடலாம் பசங்களுக்குன்ன உடனே பெரிய அண்ணனுக்கு வந்து அப்போது ஹி வாஸ் ஷைனிங் அஸ் அ கிரிக்கெட்டர். சவுத் இந்தியா, சவுத் இதெல்லாம் ஆடிட்டு இருந்தது, ட்ராஃபி அது புச்சி பாபு அதெல்லாம் பண்ணி வாஸ் பிளேயிங் ஃபார் தமிழ்நாடு. ஸோ அண்ணன் சொல்லிச்சு இல்லை இப்போதைக்கு நான் பண்ணிக்கலை, தம்பிங்களுக்கு பண்ணிடுங்க அப்படின்னோடனே 2வது அண்ணன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருந்தது. அண்ணனுக்கு வந்து ஃபெப்ரவரியில் கல்யாணம், எனக்கு வந்து ஜூனுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஜூன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பத்திரிக்கைலாம் வந்துருச்சு, வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறோம். திடீர்னு ஒரு நாள் அப்பா பெட்ரூமில் இப்படி உட்காந்து டிவி பார்த்துட்டு திடீர்னு இப்படி சாஞ்சிட்டு கையை மேலே காமிக்கிறாங்க. என்ன எதுக்கு கையை காமிக்கிறாங்க ஒன்றும் புரியல. அப்புறம் அப்பாவை தூக்கி வாரி போட்டு என்னப்பா பண்ணான்னு சாயிறாங்க. ஹாஸ்பிட்டல் நேராக கொண்டு போனால் கோல்டன் ஹாரில் கூப்பிட்டு வந்திருக்கீங்க, பட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, உயிர் பொழைச்சிடுவார், பட் என்ன அவருக்கு பேராலிசிஸ் வந்துருச்சா இல்லையான்னு தெரியல, எங்களுக்கு வந்த மாதிரி தான் தெரியுது அப்படின்னு பார்த்தா டோட்டலாக அந்த ரைட் சைடு பேராலிட்டிக் அட்டாக், ஸ்பீச் போயிடுச்சு. அப்போது கல்யாண பத்திரிக்கை எனக்கு ராகவேந்திர மண்டபமில் தான் கல்யாணம் நடந்தது. அப்போ வந்து பத்திரிக்கையெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கொடுத்து நீங்கள் கொடுத்துருங்க ரிலேட்டிவ்ஸ்கிட்டலாம் கொடுத்து நடக்குமா நடக்காதா இப்படி ஒரு போராட்டத்தில் என் கல்யாணம் நடந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி அப்பானால் வர முடியல. கல்யாணம் முடிஞ்ச உடனே நானும் ஒய்ஃபும் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோம். அது ஒரு பெரிய ஒரு சோக சீன் வச்சுங்களேன். யாருக்குமே வரக்கூடாது, எதிரி கூட அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது. he was not able to recognize. ஐயோ, முழிச்சு உட்காந்து பார்க்குறாங்க, திடீர்னு அழுகிறாங்க. ஒருவேளை ஒரு ஃப்ளாஷில் அந்த நினைவு வருமான்னு தெரியல எனக்கு. he was paralyzed கம்ப்ளீட்டாக. ஓன்னு அழுகிறாங்கப்பா. எங்கள் 2 பேர் கையை பிடிக்கிறாங்க, திடீர்னு பீ பார்க்குறாங்க, இப்படி நார்மலாக இருக்காங்க, திருப்பி அழுகிறாங்க. ஸோ அது ஒரு பெத்தட்டிக்காக இருந்தது. ஸோ கல்யாணம் முடிஞ்சு அப்புறம் வீட்டில் சில பிரச்சனைகள் இப்படியே ஆரம்பித்து அதோட பயணம் தான் இது. டிரான்ஸ்போர்ட் வச்சுருந்தேன், ஹேண்டில் பண்ண முடியல. பிகாஸ் ஆஃப் த ஏஜா என்னன்னு தெரில, என்னால் டென்ஷன் எதுவுமே ஹேண்டில் பண்ண முடியல. எல்லாத்தையும் கொண்டு போய் அவரும் எனக்கு ரிலேட்டிவ் தான், சிபி ஸ்ரீகுமார். பாவாட்ட போய் நாங்கள் பாவா என்னால் எதுவும் முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டு சினிமான்னு ஆரம்பித்து அதில் ஃபெயிலியர்,
அப்படி தான் என் பயணம் தொடங்குச்சு. அந்த வகையில் எனக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்தது சுந்தர்சன் சார். வீராப்புன்னு ஒரு படத்தில் ஒரு மாப்பிள்ளை கேரக்டர். அது வந்து அதுக்கு முன்னாடி நடந்தது வந்து ரியாலிட்டி ஷோ ஒன்று சார், ஜோடி நம்பர் 1. அது டைட்டில் வின்னரில். ஆமாம் சார். பிரபு சாலமன் சார் ஒரு மைனா பெரிய ஹிட்டு கொடுத்தாங்க. ஹிட்டு கொடுத்தோன்னே எனக்கு சார் படத்தில் நடிச்சே ஆகணும். சரி தாடி வளர்த்துருங்கன்னாங்க. தாடி ஒரு 5-6 மந்த்ஸ் வளர்த்துட்டேன். திருப்பி தாடியோடய அலையிறேன். அலைஞ்சா திருப்பி போகிறேன், அவரை மீட் பண்ண முடியல, ஒன்றும் முடியல. அப்புறம் கடைசியில் நான் கூப்பிட்டு சொல்கிறாங்க, அந்த கேரக்டரே படத்தில் இல்லைன்னு. தாடி கெடுக்கு தான் எடுத்துருங்க. ஆமாம் சார், 9 மாதம் சார். இப்போ அது ஒரு பெரிய வலி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.